இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களை இந்த காலை வெளியை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. வணக்கம். இந்த வாரம் 27ஆம் தேதியிலிருந்து 2 ஆகஸ்ட் 2026 வரை உள்ள பலனை பார்க்க போகிறோம். சந்திரன் மூலம் அப்படிங்கிற நட்சத்திரத்திலிருந்து தனுசு ராசியிலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் நமக்கு மீன ராசி வரைக்கும் பயணம் செய்ய போகிறார். இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்க போகிறதுன்னு பார்க்குறோம். காலபுருஷனின் 9ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடம் வரைக்கும் போகிறார். ஸோ காலபுருஷனின் தத்துவத்தின் பிரகாரம் 9ஆம் இடத்துல இருந்துன்னா கொஞ்சம் காரியங்கள் மெதுவாக நடந்தாலும் நல்லதாக நடக்கும், நிறைய வெற்றிகளை கொடுக்கும். வார கடைசியில் கொஞ்சம் செலவுகள் நமக்கேற்ற மாதிரி அமைத்து கொள்ளும்ன்றது ஒரு விஷயம் கொடுக்குறது. அப்போ நல்ல நாட்கள்லாம் இருக்கணும் இல்லையா? 27ஆம் தேதி திங்கட்கிழமையே நமக்கு வாஸ்து நாள். புது வீடு, அந்த புதுசாக வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, மனைகளில் வாஸ்து பூஜை பண்ணுறது, இதெல்லாம் இன்றைக்கி பண்ணலாம். அதுபோல் 29ஆம் தேதி வியாச பௌர்ணமின்னு வரும். குரு பௌர்ணமின்னு சொல்லுவோம். அன்றைக்கி குருவை வணங்கிறது. எல்லா விதமான விஷயங்களிலும் மனதில் தெளிவை கொடுக்கணும். நமக்கு லாபம் வேணும், வெற்றி வேணும், அம்பாளின் அருள் வேணும், சிவனின் அருள் வேணும், பெருமாளின் அருள் வேணும்லாம் இருக்கு இல்லையா? அப்போ எல்லா விதத்திலும் அனுகிரகமான சூழ்நிலை எங்கேருந்து கிடைக்கும்னா பௌர்ணமி விரதங்கள் இருக்கும்போது நமக்கு கிடைக்கும். அதாவது முன்னோர்களின் ஆசீர்வாதம் வாங்கணும்னா அமாவாசை, கடவுளின் ஆசீர்வாதங்களை டைரெக்டாக பெறணும்னா பௌர்ணமி விரதம் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பௌர்ணமி ரொம்ப முக்கியமானதாகிடும். அதேமாதிரி ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி. அன்றைய நாளிலே விநாயகரை வழிபடுவது ரொம்ப நல்லது. அதுவும் இந்த தேய்பிறை சதுர்த்தி திதியில் சங்கடங்களை தீர்த்து வைக்கக்கூடிய இந்த விநாயகரின் வழிபாடு கடனை அடைப்பதற்கு முக்கியமான குறிக்கோளாக வைத்துக்கொண்டு கடனை அடைக்கலாம். நார்த் சைட்லலாம் போய் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம விநாயகரை வழிபடுவார்கள். எதுக்குன்னா செவ்வாய்க்கிழமை ரொம்ப முக்கியமான நாள் கடனை அடைப்பதற்கு. இப்படியே கையை ஆட்டிகிட்டே பண்ணுவாங்க. ஸோ இது தனத்தை வரக்கூடிய முத்திரை. இப்படி தனத்தை வர வைக்கிறது, பணம் வரணும் அப்படிங்கிறதுக்கு கையை ஆட்டிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி செவ்வாயன்று விநாயகப் பெருமானை, அங்கே பாம்பேலெல்லாம் பார்த்திங்கன்னா சித்தி விநாயகர் கோவில் இருக்கும். அங்கெல்லாம் எல்லா பக்தர்களும் இப்படியா கையெடுத்து ஆட்டிட்டு விநாயகர்கிட்ட வரங்கள் கேட்பார்கள். அப்படிப்பட்ட நல்ல நாள் இந்த சங்கடஹர சதுர்த்தி. விநாயக பெருமானை நம்ம துதி செய்து அருங்கம்புல் சாத்தி வழிபட வெற்றி உண்டு அப்படிங்கிறது நிதர்சனமாக காணலாம். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. பரிவர்த்தனை யோகம் அப்படின்றது குருவும் சந்திரனும் பரிவர்த்தனையாக மாற்றி உட்கார்ந்துருக்கிறாங்கன்னு அர்த்தம். கடகராசியில் இருக்கக்கூடிய இந்த சந்திரன் தனுசு ராசிக்குள்ளர மூலம் பூராடம் உத்திராடம் உட்கார்ந்துருப்பார். அப்படி இருக்கிறதுனால அஷ்டமத்தில் இந்த குரு அமர்ந்ததுனால மனசு இந்த வாரம் ஃபுல்லாக பக்தி மயமாக இருக்கும். ஒரு பயபக்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி பயபக்தியோடு இருக்கும். எதையும் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான் அப்படிங்கிற எண்ணத்தோட காரியங்களை மெதுவாக செய்யணும், அழகாக செய்யணுங்கிற எண்ணத்தோட, அதுவும் போராடங்கிறது எடுத்தாளக்கூடிய விஷயங்கள்னு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு காரியத்தை எடுத்து அடுத்தவங்க கொடுக்கும்போது பயபக்தியோடு கொடுப்போம். இதை மாதிரி இதெல்லாம் செய்யணும், பார்த்துக்க 4 வாட்டி சொல்லி கொடுப்போம் இல்லையா, அப்படி அந்த எண்ணத்தோடு இருக்கும். செவ்வாயின் நேரடி பார்வையும் இந்த மூலம் பூராடம் உத்திராடம் மேலே இருக்கிறதுனால சந்திரன் இருக்கும்போது மனதிலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பயம் கலக்கமும் இருக்கும். அப்போது செவ்வாய்க்கிழமை தாண்டுற வரைக்கும் கொஞ்சம் திக்குன்னு இருக்கும். புதன்கிழமையிலேருந்து கொஞ்சம் மாற்றங்கள் வரும். மகர ராசிகளை உத்திராடம்
திருவோணம், அவிட்டம் இந்த நட்சத்திரங்களுக்குள்ள 2ஆம் இடத்துல குடும்ப தன வாக்குஸ்தானத்திலே சந்திரன் பயணம் செய்யும்போது குருவினாலே பார்க்கப்படுகிறார், சூரியனால் பார்க்கப்படுகிறார், புதனால் பார்க்கப்படுகிறார். எண்ணங்கள் வந்துவிடும். 8ஆம் இடத்திலிருந்து பார்த்தா கொஞ்சம் பயங்கள் இருக்கும். ஆனாலும் குடும்பத்திலே குழப்பங்கள் தீரும். இதில் சூட்சமத்தில் முக்கியமான சூட்சமம் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனால தொழிலிலே சிக்கல்கள் உண்டு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பெண்கள் விஷயத்திலையும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆணவமான பேச்சு விஷயத்தில் கவனத்தோடு இருக்கணும். எடுத்தெறிஞ்சு பேசக்கூடாது. தொழிலிலே நம்ம பார்த்து செய்கிற காரியங்கள் போதும், அடுத்தவங்க மாட்டிக்கூடாது அப்படின்லாம் எக்ஸ்ட்ராவாக கவனத்தோடு இருந்தீங்கன்னா தொழில் கரெக்டாக போயிட்டுருக்கோம். இல்லைன்னா லாப சிக்கல்கள் உண்டு. ஸ்டாஃபெல்லாம் கொஞ்சம் சொதப்பி நம்மளை குழப்பத்தில் கொண்டு விட்டுருவாங்க. அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். வியாழக்கிழமை மேலே கும்பராசிக்குள்ளர சந்திரன் உள்ளே போவார். 3ஆம் இடம் பண வரவு கொடுப்பார். நல்ல தெளிவான சிந்தனையை கொடுப்பார். வெளியில் கோவில் குளங்கள் எல்லாம் போயிட்டு வரணுன்ற எண்ணங்களை கொடுப்பார். அது மூலியமாக நல்ல ஒரு வைப்பு கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சனி பகவான் வக்கரத்திலே இருக்கிறார். வக்கரத்தில் திரும்பும்போது உங்கள் ராசியும் பார்க்குறார். உங்கள் ராசி பார்க்குற மாதிரியே இந்த கும்பத்தையும் தொட போகிறார். அப்போது சனி பகவானுடைய தன்மையினாலே காரியங்கள் செவ்வனே நடக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி முடிச்சு கொடுத்துடலாம். அப்படி இருக்கும். அப்போ இந்த வாரம் உங்களுக்கு ஒரு டியூனிங் இருக்குது அப்படின்னு தெரியறது. பக்தி நிறைய இருக்கணும். தினமுமே தெய்வங்களின் பாடல்களை கேட்டுக்கொண்டே கால வேளையில் ஆரம்பிங்க. விஷ்ணு சகஸ்ரநாமங்களை கேளுங்கள். அதுவே உங்களுக்கு சந்தோஷமான சூழ்நிலையை நாள் முழுவதும் இருக்க செய்யும் அப்படின்னு தெரிகிறது. அப்போது இந்த வாரத்தில் நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தி காரியங்களை செய்தால் மற்றவை அனைத்தும் சிவமயம், அனைத்தும் விஷ்ணுமயம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு ஆகிடும். அதனால் இந்த வாரம் இனிதாய் அமையட்டும். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. காலச்சக்கர புருஷத்தின் 10ஆம் இடத்துக்காரர் நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம். கர்மஸ்தானத்துக்காரர், வேலைன்னா வெள்ளக்காரன், அந்த மாதிரி. இந்த வாரத்தில் குரு உடைய பார்வையின் தன்மை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். சந்திரன் குருவின் அந்த தொடர்பு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். 12ஆம் இடம் அப்படிங்கிற தனுசு ராசியிலேருந்து மூல நட்சத்திரத்தில் மூலம், பூராடம், உத்திராடம் அப்படின்னு சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறார். செவ்வாயினால் பார்க்கப்படுகிறார். லாபாதிபதி பார்க்கிறார். மாரகாதிபதி அப்படிங்கிற இந்த சந்திரனை பார்க்கிறார். அதனால் மனசு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். சலனங்கள் நிறைய இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பயணங்கள் போது எக்ஸ்ட்ரா கவனமோடு இருக்கணும். குழப்பமில்லாமல் காரியங்கள் நடத்துகிறோம். அவசரப்படுறது, அதிகார துஷ்பிரயோகம் செய்வது, இதெல்லாம் வேணாம். உங்கள் கண்ட்ரோல் உங்களுக்கு மட்டும்தான். அடுத்தவங்களோட வம்புக்கெல்லாம் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு முதல் 2 நாள் புதன்கிழமை வரைக்கும் கூட வச்சுக்கோங்க. கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக உங்கள் கண்ட்ரோலையே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. புதன்கிழமைக்கு மேலே உங்கள் ராசிக்குள்ளார் சந்திரன் வந்துடுவார். குரு, சூரியன், புதன் இவங்க 3 பேரும் பார்ப்பாங்க. பயணங்கள் நிறைய நடக்கும். பயணங்கள் லாபத்தை கொடுப்பதாக அமையும், வெற்றியை கொடுப்பதாக அமையும், உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதாக அமையும், கவலைகளை தீர்ப்பதாக அமையும். அலைச்சல் நிறைய இருக்கும். ஏன்னா செவ்வாயின் பார்வை உங்கள் ராசி மேலே இருக்கும். சூரியனின் பார்வை 7ஆம் பார்வையாக இருக்கிறதுனால அலைச்சலும் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக, அமைதியாக, கூலாக இருக்கிறது நல்லது. பயணங்கள் லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதும், கலத்திரத்தின் மூலியமாக நல்ல ஒரு சுகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கணவன் மனைவி உறவும், தொழிலிலே வர்த்தக தொடர்பிலே நல்ல வெற்றியும் உண்டாகக்கூடிய சூழ்நிலை வியாழக்கிழமை வரைக்கும் இருக்கு. வெள்ளிக்கிழமை ராகுவை நோக்கி செல்கிறார். 2ஆம் இடத்து ராகு இருக்கிறாரு. குடும்ப தன வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகுவை நோக்கி சந்திரன் பயணம் செய்கிறார். அவிட்டம்,
சதயம் புரட்டாதி அப்படின்னு வரும். இப்போ இந்த வாரத்தில் அந்த 3 விஷயங்களை நீங்கள் கரெக்டாக கேப்டலைஸ் பண்ணணும். கேது பார்க்க போகிறாரு இந்த கும்பராசியை. சனி பகவான் மீனத்திலிருந்து வக்கரமாக இந்த கும்பராசி தொட இருக்கிறார், ராசிநாதன். அப்போ உங்களுக்கு பல விதத்திலும் குடும்பத்திலே புதிய எண்ணங்கள், வரவுகள், புதிய செய்திகள் இதெல்லாம் கேட்கலாம். நன்மைகள் உண்டு, அது ரிலேட்டடாக கொஞ்சம் செலவுகளும் உண்டு அப்படின்னு இருக்குது. இப்போ வார கடைசியில் எக்ஸ்ட்ரா செலவுக்கு கொஞ்சம் பணத்தை ரெடி பண்ணிக்கிறதும் முக்கியம். இந்த வாரத்தில் நீங்கள் முக்கியமாக சிவ வழிபாடு அப்படின்னு வச்சுக்கோங்க. தினமுமே சிவஸ்தோத்திரங்களை சொல்வது, சிவ மந்திரங்களை ஒலிக்க விட்டாது கேட்பது அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா மனசு ஒருநிலைப்படும். செய்ய காரியத்தை ஸ்ரத்தா பக்தின்னு நேர்மையான பக்தியுடன் செய்வீர்கள். அதில் லாபம் பெறுவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் பெறலாம் அப்படின்னு தெரிகிறது. இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியாக, பயனுள்ளதாக, நன்மையாக அமையட்டும்.